பாருங்கள் மக்களே, இப்போ வந்து என்னென்னா எப்பயுமே ரெகுலராக வாக்கிங் போகிற இடம், இந்த இடம் வந்து வாக்கிங் போகிற இடம் தான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக போயிட்டுருக்கோம். ஆனால் என்றைக்குமே நம்ம வந்து நம்ம கண் பார்வையில் இருக்கிற இடத்த சில இடத்த வந்து நம்ம ரெகுலராக பார்த்தா கூட சில விஷயங்களை நம்ம கவனிக்க மறந்துடுவோம். இந்த குளம் வந்து 2 வருஷமாக இப்போது தண்ணி லாஸ்ட்டாக வந்து தண்ணி இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ குளத்துல தூர்வாரி ரொம்ப அருமையாக இன்றைக்கி நேற்று நல்ல மழை தண்ணின்ருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப 2 வருஷமாக தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ரெகுலராக போயிட்டுருக்கேன், எதுவுமே பார்க்கல. அந்த கோயில் முன்னாடி நம்ம அந்த மரமாக தான் அதை பார்த்துருக்கேன் எத்தனை நாளும். பாருங்கள், இது கோயில். இந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு நேராக பாருங்கள் இந்த வேப்ப மரம். ஏன்னா அந்த வேப்ப மரம் இருக்குது, நம்ம ரெகுலராக கடந்து போயிருக்கோம். இது பாருங்கள் சூளம் மாதிரி அசல் அப்படியே பாருங்கள், சூளமாகவே ஒரு வேப்ப மரம் நிற்கிது பாருங்கள். நம்மளும் இந்த ரெகுலராக போயிட்டுருக்கோம், அதை கவனிக்கலை நானும். பாருங்கள், அந்த கோயிலுக்கு நேராக அந்த சூளம், அந்த மரம் வந்து அந்த அளவுக்கு பாருங்கள், இது ஒரு கோயில் உருவாகிருக்கு. அந்த கோயில் உருவானதுக்கு நேராகவே இது சாதாரணமாக இருந்து இப்போ தான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த மரம் அந்த வேப்ப மரம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூளம் மாதிரியே உருவாகிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து இது வந்து யதார்த்தமாக நடந்தால் கூட, ஏன்னா ஒரு கோயில் உருவாகிற இடத்துல ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இது இந்த மாதிரி இது வந்து யதார்த்தமாக இருக்கலாம், ஆனால் தெய்வ சக்திக்கு ஒரு உதாரணமாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா கரெக்டாக அந்த கோயிலுக்கு நேராக இருக்குது பாருங்கள். இப்போ தெரியுதா? ஓகே, வாழ்க வளமுடன்.